ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பீச் 16F877877 அதுக்கு அனலாக் கோட் வந்து எப்படி ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் ப்ளூடூத். ஓகே, எனக்கு வந்து ஹோம் ஆட்டோமேஷன் வந்து ப்ளூடூத் வந்து எப்படி பண்ணுறது அது அப்படி கேட்டிருந்தாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவர் வந்து ப்ளூடூத் ஜிஎஸ்எம் ஐஓடி இதில் தான் கேட்டிருந்தேன். நான் என்ன பண்ணேன், ப்ளூடூத் ஜிஎஸ்எம் ஐஓடி எல்லாத்துமே இண்டிவிஜுவல் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரே வீடியோவில் நான் மேக் பண்ணல, நான் இண்டிவிஜுவல் வீடியோவை மேக் பண்ணி அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் ப்ளூடூத். ஓகே, ஒரு ப்ளூடூத் மாடலை வச்சு நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கான கோடிங்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இந்த சிமுலேஷன் ஒரு டைம் உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து நார்மலாக என்ன பண்ணுறேன், ப்ளூடூத் மாடியூல் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஒரு வெர்ச்சுவல் டெர்மினல் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுளில் போய்ட்டு HG05, ஓகே, HG-05 ப்ளூடூத் மாடியூல். ஓகே, இது மாதிரி போடாமல் அவங்க என்னது அதுவே வந்து நிறையா கூகுளில் வருது. ஓகே, இதில் தான் நான் இமேஜஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாடலில் நீங்கள் எது வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் தான். ஓகே, இதோட விஆர் கம்யூனிகேஷன் தான். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பாட் ரேட் வந்து 9600 வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த விஷயமே இருக்காது. ஓகே, இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு. ஓகே, இந்த ஸ்டேட் பின்னு RXT TXT நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்மிட் மட்டும் தான் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன், ப்ளூடூத் மாடியில் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்னோட மைக்கோட ரிசீவ் பண்ணிவிட்டு எல்இடி வந்து ஆன் ஆக போகுது. ஓகே, இந்த கான்செப்ட் தான். VCC வந்து பார்த்தீங்கன்னா 3.6 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் நீங்கள் தரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டன்ட் நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தாலே போதும், இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், VCC கிரவுண்டு TX இந்த 3 பின்னை மட்டும் யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் வந்து ப்ளூடூத் மாடலுக்கு வந்து எகைன் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய டிவைஸுக்கு வந்து நான் எகைன் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து RX பின் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ப்ளூடூத் மாடலில் வந்து நான் சென்ட் பண்ணால் ஆனால் போதும், இல்லை ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கா அந்த ஸ்டேட்டஸ் வேணும் அப்போ என்ன பண்ண நீங்கள் RX பின் வந்து யூஸ் பண்ணிங்க. ஆனால் நான் கோடிங் போர்டு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணால் எல்இடி ஆன் ஆகும், அவ்வளோதான் நான் கோடிங் போடுங்க. அதே மாதிரி LCD டிஸ்பிளே வந்து அப்டேட் ஆகும். இந்த கான்செப்ட் நான் கோடிங் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ப்ளூடூத் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் ரேட் வந்து 9600 தான். ஓகே, அதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் பார் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9600. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற HG-05 வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட் பார் ரேட் வந்து 9600. இது மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சிமுலேஷன் வந்து அவுட்புட் காமிக்கிறமாங்க. இப்போ அந்த சிமுலேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கோடிங் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு PRG.exe இதில் 23 ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் ப்ளூடூத் மாடியூல். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஓகே, எகைன் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 LED மட்டும் ஆன் ஆகும். ஓகே, 2 LED வந்து ப்ளூடூத் இன்டர்ஃபேஸ் PIC 16F877A. ஓகே, உங்களுக்கு வந்து நான் அடினோட என்ன பண்ணுறது, இதோட வீடியோஸ் வந்து மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னன்னா நான் ப்ளூடூத் மாடியூல் வந்து பிக்கோட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படி தான் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஃபேன் ஆஃப்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரியல் டைம் ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பஸ் ட்ராக்கிங் இந்த கான்செப்ட்லாம் வந்து ரிலே கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ரிலே யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ரிலே வந்து இதில் அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ ரிலே ஆட் பண்ணி அப்படின்னா சர்க்யூட் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னா வந்து சர்க்யூட் நான் ஆட் பண்ணல. ஓகே, அதுக்கு நீங்கள் இல்லை சார் எனக்கு வந்து சர்க்யூட் ஆட் பண்ணி போடுங்கன்னாலும் நான் வந்து கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து 1ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 1ன்னு ப்ரெஸ் பண்ணோன்னா என்னாச்சு, ஒரு எல்இடி வந்து ஆன் ஆயிருக்கு. அதே மாதிரி லைட் ஆன் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கா. இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணுறது வந்து இங்கே விசிபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப் கேரக்டர்ஸ் வந்து எனேபிள் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப் கேரக்டர்ஸ் வந்து கிளிக் ஆகிருந்தால் நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஓகே, அவங்க நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்கோ டைப் கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா 2ன்னு ப்ரெஸ் பண்ணால் என்ன எல்இடி ஆஃப் ஆகிடும். ஆனால் வந்து அங்கே பிரிண்ட் ஆகலை பாருங்கள். 3ன்னு ப்ரெஸ் பண்ணால் அடுத்த ஃபேன் வந்து ஆன் ஆயிருக்கு அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இங்கே 3ன்னு பிரிண்ட் ஆகவே இல்லை பாருங்கள். அடுத்து நான் 4ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே பிரிண்ட் ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப் கேரக்டர்ஸ் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா 1 ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆன், அடுத்து 3 ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் ஆன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1ன்னு டேட்டா சென்ட் பண்ணு, அப்போ வந்து லைட் ஆன் பண்ணு அர்த்தம். அடுத்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா ஃபேன் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ளூடூத் மாடல். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் HG-05 ப்ளூடூத் டெர்மினல்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு HG-05 ப்ளூடூத் டெர்மினல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 அடுத்து என்ன பண்ணுங்க, 1 3 கொடுத்தனால லைட்டும் ஃபேனும் ஆன் ஆயிருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணும், ஃபேனை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 4 கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஃபேன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 4ன்னு டேட்டா வரும். அதே மாதிரி நான் லைட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், 2ன்னு டேட்டா வரும். அப்போ என்ன லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஓகே, இதுக்கான கோடிங் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த அவுட்புட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருது, இதில் எந்த இஷ்யூமே இல்லை.
அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஐஓடி மாடியூல் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது. ஓகே, நான் வந்து ஐஓடி மாடியூல் அப்படிங்கிறப்போ இதுக்கும் நான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து கோடிங் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்னோட கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் 16 ஆஃப் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்சைன்டு கேர் டேட்டா, ஏன்னா டம்மி வேரியபிள்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்து A = 0, B = 0, செட் A அப்படின்னு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சீரியல் கம்யூனிகேஷனில் டேட்டாவை ரிசீவ் பண்ணணும்ல, அதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து LCDக்காக என்ன பண்ணுங்க RS, RW எனேபிள் இந்த 3 பின் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து லைட் ஃபேன் அப்படி என்ன பண்ணுங்க RB0, RB1 நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போது RB0, RB1 வந்து நான் லைட் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ட்ரிஸ்போர்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் வந்து இனிஷியலாக 0 கொடுப்போம். ஏன்னா நமக்கு வந்து அவுட்புட் டிவிஷன் நான் எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் நான் தான் சொல்ல போகிறேன். அதனால் அந்த 2 வேல்யூமே நான் 0 கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து LCD கமாண்ட் அன்சைன்டு கேர் கமாண்ட் அப்படிங்கிறது காம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க 4 பிட் மோட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏற்கனவே LCDக்கான வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 4 பிட் LCDக்கான கோடிங்கை வாட்ச் பண்ணிட்டு இந்த கோடிங்கை வாட்ச் பண்ணுங்கள். இந்த லைன் எதுக்குன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லாமே 4 பிட் LCD. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா LCD இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து 8 பிட் வேணுமா இல்லை 4 பிட் இருக்குமா, நான் என்ன பண்ணுங்க 4 பிட்டுக்காக இந்த லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன், எனக்கு டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் வந்து LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக டேட்டாவை ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்டரப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இன்டரப்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூடூத் மாடியில் வந்து டேட்டா வருது அப்படின்னா என்ன வருது, ஒரு இன்டரப்ட் ரிசீவ் பண்ணால் தான் உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். நான் இன்டரப்ட் ரிசீவ் பண்ணாமல் ஒரு போலிங் இன்டரப்ட் ரிசீவ் பண்ணால் என்ன ஆகும், டேட்டாவோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிசீவ் இன்டரப்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இன்டரப்ட் மெத்தடில் தான் RCIF = 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே வந்துட்டு RCIFல இருக்கிற வேல்யூ வந்து 0 எனக்கு 0 பண்ணிடு, RC இன்டரப்ட் ஃபிளாக் வந்து 0 பண்ணிடு. அடுத்து டேட்டா = RCREG ரிசீவல் லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா என்ன பண்ணு, டேட்டாங்கிற வேரியபிள் வந்து மூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் என்ன கம்பேரிசன் பண்ணிவிட்டு 1 டேட்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கேன், ஏங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஜெக் ஏங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு அடுத்த டேட்டா வந்துச்சுன்னா எனக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணேன், அந்த வேரியபிள் 0 பண்ணேன். அப்போ ஏக்கான ப்ராசஸ் நடந்தால் மட்டும் தான் A = 1னா அந்த இஃப் கண்டிஷனாக இப்போ இஃப் A = 1 இருந்துச்சு அப்படின்னா லைட்டை வந்து ஆன் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த வேரியபிள் என்ன பண்ணியிருப்பேன், இந்த செக் ஏங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணியிருப்பேன். ஓகே, அதே மாதிரி 2ன்னு வந்துச்சு அப்படின்னா செக் ஏ வந்து 0 பண்ணிடு, பிங்கிற வேரியபிளை 1 பண்ணு. அடுத்து 3ன்னு வந்துச்சு அப்படின்னா ஏங்கிற வேரியபிளை 0 பண்ணிடு, சியை வந்து 1 பண்ணு. சினா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேன் ஆன் பண்ணுவோம். அடுத்து D அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஃபேன் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, சேம் ஒரே இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் GSMக்கும் IoTக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் கோடு, அது மட்டும் தான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். அடுத்து GSM இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் போட்டு என்ன பண்ணிட்டேன், இது வந்து GSM இனிஷியலைஸ் ஃபங்க்ஷனில் சீரியல் இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, சீரியல் இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் GSM யூனிட் அதில் TXSTA 0x24 அதுமாதிரி RCSTA 0x90. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த GSM சீரியல் கம்யூனிகேஷன் கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் பின் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஐ ஐக்கானையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க. SBBRG அப்படின்னா பார் ரேட். ஓகே, இந்த பார் ரேட் வந்து 25 இருக்கணும். அப்போ நீங்கள் 4 MHz யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 4 MHzக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, அந்த பார் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க. அதே மாதிரி குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஓகேவா, GIE எனக்கு குளோபல் இன்டரப்ட் எனேபிளையும் பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிளையும் எனேபிள் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து அப்போ என்ன ஆகும், ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ அதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுங்க குளோபல் இன்டரப்ட் எனேபிளும் பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிளும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், நான் வந்து லைட் ஃபேன் 2 வேரியபிளும் 0 பண்ணிதான் சொன்னோம். அவுட்புட் பேஸ் தான். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஷியலாக வந்து 0 தான் கொடுப்போம்னு சொன்னேன். அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்க ட்ரெஸ் B போர்ட் B = 0x00, ட்ரெஸ் C = 0x80. இது ஏன் 80 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுங்க ரிசீவ் பண்ண போகிறோம். இன்டரப்ட் வந்து நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போ RC 7th பின் வந்து என்னது இன்புட். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் 80 நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் D நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து LCDக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுங்க இனிஷியலாக எல்லா பிட்டையுமே 0 பண்ணியிருக்கேன். ஓகே, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து LCD யூனிட். ஏன்னா LCD வந்து நான் 4 பிட் LCD to 8 பிட் LCD நான் இனிஷியலைஸ் பண்ணோம். அதுக்கான என்ன பண்ணுங்க LCD ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஒரு 2 milliseconds வெயிட் பண்ணிட்டேன். அடுத்து GSM யூனிட் நம்ம என்ன பண்ணுவோம் சீரியல் கம்யூனிகேஷனை இனிட் பண்ண போகிறோம். அடுத்து 2 milliseconds வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து 80 வந்து என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய 80 வந்து நம்மளுடைய டேட்டாஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க 0x80 ப்ளூடூத் இன்டர்ஃபேஸ் PIC 16F877A இதில் எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுங்க 14 அப்படின்னு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஃபார் லூப் என்ன பண்ணுங்க அப்படின்னா LCD கமாண்ட் 0x18 அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நான் இவ்வளோ லென்த் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம LCD வந்து ரைட் பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க டேட்டா வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத
0x18 அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். 0x18 அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து எல்சிடி வந்து ஷிஃப்ட் ஆகும். ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் ஒரு டேட்டா எனக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு 1 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் ஃபார் மெசேஜ், எனக்கு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கண்டென்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா சடனாக வந்து நமக்கு என்ன ஆகும், அடுத்த லைனுக்கு வந்துடும். ஓகே, ஏன்னா நான் டிலே எதுவும் யூஸ் பண்ணல. அப்போ அதனால் அந்த லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அடுத்து எல்சிடி கமெண்ட் 0x01 8 என்ன பண்ணுங்க லைட் ஆஃப் அப்படின்னு என்ன பண்ணுங்க ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். C0 என்ன பண்ணுங்க ஃபேன் ஆஃப் அப்படின்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து லூப்புக்குள்ள வந்தோடனே நான் என்ன பண்ணேன், இன்டர்ப்டில் ஒன்று வந்துச்சுன்னா ஏங்கிற வேரியபிள் ஒன் பண்ணணும்னா இப்போ ஏங்கிற வேரியபிள் வந்து நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். அப்போ லைட் ஈக்குவல் டு 1 அப்போ எங்கன்னா நம்ம லைட்டை வந்து ஆன் பண்ணு, ஏங்கிற வேரியபிள் 0 பண்ணு. ஏன்னா எகைன் இந்த லூப் வந்து ரன் ஆகக்கூடாது. அடுத்து இன்டர்ப்டில் என்ன ரைட் ஆகுதோ அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ இந்த லூப்பே என்ன ஆகிடுச்சுன்னா என்ன இந்த கோடிங் வந்து கரெக்டாக ரன் ஆகுமா, ரன் ஆகாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணேன், A ஈக்குவல் டு 0 நான் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி கமெண்ட் 0x80 எனக்கு என்ன பண்ணி லைட் ஆன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். அடுத்து செக் A ஈக்குவல் டு 1. ஏன்னா அடுத்து என்ன பண்ணும், இன்டர்ப்டில் என்ன டேட்டா வருது அப்படின்னு நான் செக் பண்ணணும்ல, அதுக்காக தான் செக் A ஈக்குவல் டு 1 நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பிங்கிற வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு 1 ஆச்சுன்னா லைட் ஈக்குவல் டு 0, B ஈக்குவல் டு 0. ஏன்னா அடுத்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கூட அடுத்து லைட் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, எந்த காலமில் பிரிண்ட் பண்ணணும் நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அதே 16 காலம்ஸ்லாம் அப்படியே கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம், அந்த இஃப்க்குள்ளே நான் வந்து எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, வேறலாம் எதுவும் ரீசன் கிடையாது. அடுத்து செக் A ஈக்குவல் டு 1 கொடுத்துறேன். ஓகே, அடுத்து ஏதாவது வேரியபிள்ஸ் இருந்தால் அதை செக் பண்ணேன். இப்போ C ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபேனை வந்து 1 பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். சேம் நம்ம அங்கே A ஈக்குவல் டு 1 என்ன ஃபங்க்ஷன் பண்ணோமோ அதே தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுங்க, ஃபேன் ஈக்குவல் டு 1 கொடுத்துருங்க, அங்கே லைட் ஈக்குவல் டு 1 கொடுத்தேன். ஓகே, வேறலாம் எதுவுமே கிடையாது. அடுத்து D ஈக்குவல் டு 1. இப்போ D ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபேனை வந்து 0 பண்ணி விட்டுரு. இப்போ ஃபேன் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஓகே, இதான் நம்மளுடைய கோடிங். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோடிங் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 ஹோம் ஆட்டோமேஷன். ஓகே, இந்த கோடிங் தான் வந்து அப்லோட் பண்ணேன். சேம் அதே கோடிங் தான் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறு எந்த கோடிங்கும் நான் அப்ளை பண்ணல. இப்போ நம்ம என்னோட சிமுலேஷன் ஃபைலுக்கு போயிட்டு எகைன் இது ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஐசி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைலுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைல் பண்ண டைம் வந்து 22. ஓகே, அதே மாதிரி நம்மளோட டைமிங்கும் 22. அப்போ வந்து பர்ஃபெக்டாக இந்த டைமிங் வந்து கம்பைல் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்பைர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே சார். இப்போ எகைன் செக் பண்ணிடலாமா, கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப் கேட்ஸ் வந்து செலக்ட் ஆகான்னு செக் பண்ணேன். அப்படி ஒரு செலக்ட் ஆகணும்னு என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வச்சு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட் ஆன் ஆதான் செக் பண்ணும். ஓகே, இப்போ வந்து அந்த டேட்டா பிரிண்ட் ஆகிட்டு இருந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, உடனே லைட் ஆன் வந்துச்சு. ஏன்னா நமக்கு இன்டர்ப்ட் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. அடுத்து என்ன பண்ணுங்க 2 லைட் ஆஃப் ஆயிடுச்சு. 1 4 3 ஏன்னா 4னா நமக்கு லைட் ஃபேன் ஆஃப் ஆகணும். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து நான் 4 ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, ஃபேன் வந்து ஆன் ஆகாது. நான் 3 ப்ரெஸ் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். 1 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகாது, கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கும். நான் 2 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகே, அடுத்து நான் 1 ப்ரெஸ் பண்ணால் உடனே ஆகும். 2 1 இதெல்லாம் வந்து சடனாக ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ கோடிங் வந்து எந்த ஒரு பக்கும் கிடையாது, கோடிங்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.